அம்மா ரேவதி, உங்க அம்மா பேசுறது தப்புதான். அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி சோறு தண்ணி இல்லாம வாசல்லையே உட்காந்துருக்க போற? அப்பா சொல்றதை கேளுப்பா. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வா. முடியாதுப்பா. அம்மா கிட்ட நான் சபதம் போட்டிருக்கேன். இப்ப நீங்க வான்னு சொன்ன உடனே நான் எப்படி உள்ள வர முடியும்? அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சும்மா சவால் விட்டுட்டு இப்ப பின் வாங்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? ஏய், அவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க ரேவதி. அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாலும் நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம். நீ முதல்ல உள்ள வா. வேண்டாங்க்கா. இப்ப நான் உள்ள வந்தா அது என் புருஷனை அவமானப்படுத்துற மாதிரி. அவரால எதுவும் நிரூபிக்க முடியலன்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்க்கா. நான் உள்ள வரல. என்ன ரேவதி, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ நீ மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? தயவு செய்து எங்களுக்காவது உள்ளவாமா. சாரி மாமா. என் புருஷன் இல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். சொல்லு சந்திரா. என்னங்க, இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன், என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, அந்த டிரைவர் பையன் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வெளியில போயிருக்கான். அந்த சண்முக பாண்டியால எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? இந்த பார் சந்திரா, அவன் இப்ப கோமாவுல இருக்கான். அவன் திடீர்னு எல்லாம் எழுந்திருச்சு வரப்போறதில்ல. டாக்டர் கிட்ட நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் கோமாவுல இருந்து சுயநினைவுக்கு வர மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆகும்னு சொல்லியிருக்காரு. 6 மாசம் வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அதோட இந்த விஷயம் அவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படியே அவன் கண் முழிச்சான்னு வை, அவன் யார்ட்டையும் எதுவும் சொல்ல போறதில்ல. எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. அந்த டிரைவர் பையலால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கேன். சரி, வச்சறேன். சரி. அடிச்சும் போதை ஏறலையே. சரக்கு சரியில்லையா, இல்ல ரொம்ப நாளா தண்ணி அடிச்சு அடிச்சு உடம்புல போதை ஏறலையா? ஒன்னும் புரியலையே. சார், இதுல நீங்க ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க சார். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் சார். சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? விஸ்கி ஒரு ஆஃப் எடுத்துட்டு வாப்பா. ஓகே சார். சைடிஸ் என்ன சார் வேணும்? சிப்ஸ் வேர்க்கடலை ஏதாவது கொண்டு வா. சரிங்க சார். ஓகே சார். சார், உங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ணலன்னா நானே பண்ணிருப்பேன் சார். நான் வச்சிருக்கிற நகைங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆமா சார், நகைங்களை வாங்க நீ நானும் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. நீங்க வாங்குறேன்னு சொன்னதுனால தான் நான் யார்கிட்டயும் பேசாம இருக்கேன். நகைங்களை எப்போ வாங்கிக்க போறீங்க? சரிங்க சார், சீக்கிரம் வாங்கிக்கங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரண நகைங்க இல்ல, எல்லாமே பழங்காலத்து பாரம்பரிய நகைங்க சார். 100 சவரன் இருக்கு. என் கஷ்டத்துக்காக நான் விற்கிறேன், இல்லைன்னா நான் விற்க மாட்டேன். நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. டெய்லிங்க காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். இது பாரு ரேவதி, நீ அவனை எவ்வளவு தூரம் நியாயப்படுத்தி பேசினாலும் அவ செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டினாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். ஹலோ, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அதான் அத்தை போயிட்டாங்களா, போங்க. டேய், உனக்கு இன்னும் அந்த நக்கல் நையாண்டிலாம் போலல? உன்னை பாத்துக்கிறேன். இங்க தான் இருப்பேன், வாங்க. அம்மா, வெளியில ரொம்ப பனியா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு. உள்ள வந்து படுமா, பாமா. இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன். சரி, போர்வை தலகாணியாச்சும் நான் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம்,
நான் வெறும் தரையிலேயே படுத்துக்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பிடிவாதக்காரிடி. எதுவுமே வேணான்னு சொல்ற. சரி, நீங்க போய் படுங்க. அப்பா, நீங்களும் போங்கப்பா. சொல்லுங்க. சகல போன விஷயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் இல்லைங்க. என்ன எதுன விஷயமா சொல்லுங்க. சகல, ரேவதி வீட்டுக்கு வெளியே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பார்த்தோம். அவ வரலங்கிறதுல உறுதியா இருக்காப்பா. சீக்கிரம் ஏதாவது செய்ப்பா. எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? அதுக்காக தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கேன். சீக்கிரமே இதை நிரூபிச்சிடலாம். எப்படியோப்பா, உண்மை வெளியே வந்து நீயும் ரேவதியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா எனக்கு போதும்பா. கண்டிப்பா நடக்குங்க, கவலைப்படாதீங்க. சரிப்பா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் சந்திரா. உன் வீட்டுக்காரர் சண்முக பாண்டியனை எனக்கு நல்லா தெரியும். ஓ, அப்படியா? அவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருந்தேன். அதுக்குள்ள அவர் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்காரு. நீங்க என்ன வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சீங்க? பழங்கால நகைங்க ஒரு 100 பவுன் இருக்கும். அதை ஒரு இடத்துல கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா அவரு இன்னும் கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த நகையெல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கணும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? என்னம்மா நகை அது இதுன்னு எது சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாதீங்க. நகை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நகையெல்லாம் எதுவும் இங்க இல்ல. என்ன விளையாடுறியா? உன் புருஷ கோமாக்கு போயிட்டதால நகை அப்படியே கொடுக்காம ஏமாத்திரலான்னு பாக்குறியா? 1 பவுன் 2 பவுன் இல்ல, 100 பவுன் என்னை ஏமாத்த முடியாது. மேடம், நீங்க என் புருஷன்கிட்ட 100 பவுன் கொடுத்ததா சொல்றீங்க. என்கிட்ட எதுவும் அதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. கோமால இருக்கிறவர் எந்திரிச்சு வந்தாதான் அதை பத்தி தெரியும். என்ன சாமர்த்தியமா போய் சொல்றதா நினைப்பா? இப்ப நீ அந்த நகையை கொடுக்கல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோட உள்ள போக வேண்டியதான். எனக்கு நல்லா தெரியும் நகை உங்க வீட்டுல தான் இருக்கும். அது சாதாரண நகைங்க இல்ல, கோவில்ல கிடைச்ச புதையல் நகைங்க. அது எனக்கு தான் சொந்தம். ஒழுங்கா கொடுத்துட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி கொடுக்கலனா உன்னை காலி பண்ணிடுவேன். ஐயோ அம்மா, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. நான் நகையை கொடுத்துட்றேன். கொஞ்ச நேரம் இருங்க, இந்த வரேன்.